சேலத்தில் விவசாயிகள் நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கும் பாஜக நிர்வாகிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணை போவதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன போராட்டம் நடத்தப்பட்டது. ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையத்தில் உள்ள ஏழை விவசாயிகள் 2 பேருக்கு சாதி பெயரை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் பின்னணியில் சேலம் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் குணசேகரனுக்கு தொடர்பிருப்பது தெரிய வந்தது. ஏழை விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் செயல்படும் பாஜக நிர்வாகிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணை போவதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பாஜக நிர்வாகி குணசேகரனை கைது செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு துணை போன அமலாக்கத்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அந்த விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடாதுன்னு கொலை மிரட்டல் செய்திருக்கக்கூடிய போக்கை மார்க்சிஸ்ட் கட்சி கண்டிக்கிறது. உடனடியாக குணசேகரனை கைது செய்யப்பட வேண்டும். அந்த அடியாட்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அமலாக்கத்துறை மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருகிறது. கிருஷ்ணன் குடும்பத்திற்கும் அதே போல சம்பந்தப்பட்ட கருணையின் குடும்பத்திற்கும் இன்னைக்கு அவருடைய மகன் கிருஷ்ணனுடைய மகன் இங்க வந்திருக்காரு. அவருடைய குடும்பம் அந்த கிருஷ்ணன் வந்துட்டு இருக்காரு. இந்த அவங்களுடைய குடும்பம் எல்லாமே இன்னைக்கு நியாயம் கேட்டு பயந்து போய் உயிருக்கு பயந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி கேட்டு. இதனிடையே பட்டியலின விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்க அமலாக்கத்துறை துணை போவதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமலாக்கத்துறை தலைமை இயக்குநருக்கு கிருஷ்ணசாமி எழுதிய கடிதத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.